நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் ஆல்வினும் இணைந்திருக்கிறார். ஆல்வின், இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தற்போதைய சூழலின விவரங்களை பதிவு செய்யலாம். மத்திய அரசின் செயல்பாடுகளை கண்டித்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பில் இன்று சென்னை மற்றும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட்டிற்கு வழங்கப்பட்ட பதவி நீட்டிப்பு மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய கோரி தமிழகம் முழுவதும் இன்று காங்கிரசார் குறிப்பாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வந்தது. இதில் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பி வந்தனர். குறிப்பாக சிபிஐ இயக்குனர் பிரவீன் சூட் அவர்களின் பதவி காலத்தை நீட்டித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தன்னாட்சி அமைப்புகளின் சுதந்திரத்தை பறிக்கும் செயல் என்றும் அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் காங்கிரஸ் தரப்பில் குற்றம் சாட்டப்படுகிறது. குறிப்பாக நாடு முழுவதும் நீட் தேர்வில் நிலவும் குளறுபடிகள் மற்றும் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி இந்த தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களின் கல்வி உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தி வருகிறார்கள். தண்டையார்பேட்டையில் அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவது குறித்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வரையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. குறிப்பாக காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் காங்கிரஸ் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான பேர் அங்கு கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிரான முழக்கங்களையும் எழுப்பி வருகின்றனர்.